நம்ம மேலே உரிமை பாராட்டுவாங்க, நான் சுதந்திரவாளி தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம மேலே அக்கறை இல்லாத ஒரு உறவின் முறையான். அதுதான் உலகம், அதான் மாம்சம், அதான் பிசாசு. ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இந்த ரூத் புஸ்தகம் மொத்தம் 4 அதிகாரம். இதை ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவாங்க. முதல் அதிகாரத்தை வீப்பிங் சாப்டர், அழுகையின் அதிகாரம். 2வது சாப்டர் ஒர்க்கிங் சாப்டர், வேலை செய்யும் அதிகாரம். 3வது அதிகாரத்தை வெயிட்டிங் சாப்டர், காத்திருக்கும் அதிகாரம். 4வது அதிகாரத்தை வெட்டிங் சாப்டர், திருமணத்தின் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெயிட்டிங் சாப்டர், காத்திருக்குதல். கடைசியாக உள்ள வசனங்களில் நம்ம அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது? மாமியார் இப்போ நகோமி அம்மா ரூத்தை பார்த்து சொல்கிறேன், அம்மா அந்த 3ஆம் வசனம் 9, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. மருமகளே, நீ சுகமாக இருக்கணும், உனக்கு ஒரு எதிர்காலம் அமைத்து கொடுக்கணும், அது என் கடமை. அது ஒரு நகோமியினுடையதான அந்த ரோல், அவளுடையதான ரோல் என்னவா இருக்குதுன்னா, அவளுடையதான பணி என்னவா இருக்குதுன்னா, ஒரு போதகர் பணியை போல அவள் அந்த இயேசுவை பற்றி சொல்கிறாள். இந்த அம்மணி அந்த போதகரை பின்பற்றி வருகிறாள். ஒரு போதகர்னு வச்சுக்கோங்களேன். யாரை? நகோமியை ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரூத்தை ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறதான ஒரு விசுவாசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த போவாசுடைய வயலில் உள்ள வேலைக்காரர்களையும் திருச்சபை என்று வைத்து கொண்டீர்கள் என்றால், போவாசை திருச்சபையின் தலைவராகி கிறிஸ்து என்று வைத்து கொண்டீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க, இப்போ அந்த நகோமியுடைய கடமை, அம்மா அந்த நகோமிக்கு எவ்வளோ உண்மையாக ரூத் இருக்கிறத போதகர் விசுவாசி அந்த உறவையும் குறித்து மேன்மையாய் சொல்லப்படுறத பார்க்குறோம். செத்து போனான்னு வருத பாஸ்டர், அப்போ என்ன அர்த்தம்? ஆமாம், சுகவீனமாக இருந்துதான் அவன் புருஷன். சுகவீனமாக இருந்த புருஷன் யார்? பழைய புருஷன், பழைய விக்கிரக ஆராதனை, பழைய
பழைய கலாச்சாரம், பழைய மார்க்கம், பழைய காரியங்கள் செத்து போச்சு என்பதை நாம் பார்க்குறோம். இப்படி ஒரு சத்தியம் இருக்குது. திரும்ப நான் ரெக்கார்டிங் தான் பின்னால் போட்டு கேட்கலாம், ஆனாலும் திரும்ப சொல்கிறேன். நகோமி ஒரு போதகருக்கும், ரூத் ஒரு விசுவாசிக்கும், மக்லோன் அந்த ரூத்தினுடையதான புருஷன் மக்லோன்கிறது பழைய வாழ்க்கைக்கும், பழைய விக்கிரக ஆராதனைகளுக்கும், பழைய கலாச்சாரத்துக்கும் முன்னதான ஒன்று என்றும், அதுக்கப்புறம் போவாஸ் ஆமாம் அது கிறிஸ்துவுக்கும், போவாசுடைய வயல் திருச்சபைக்கும், போவாசுடைய வயலில் வேலை செய்கிறவர்கள் இந்த பெண்மணியை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை சொல்வதற்கு அது விசுவாசிகள் என்றும் நாம் சொல்லலாம். இப்போ இந்த போதகராக இருக்கிற நகோமி அம்மா இந்த ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க, அம்மா நான் உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி தர விரும்புகிறேன். இந்த போவாஸ் ஆமாம் நமக்கு உறவின் முறையான், அது மட்டும் இல்லை அவன் சுதந்திரவாளின்னு சொன்னேன். இப்போ நீ அவனோடு கூட நான் தொடர்பு ஏற்படுத்தி வைக்க விரும்புகிறேன். ஒரு நகோமியுடைய கடமை ரூத்தை போவாஸோடு இணைத்து விடுவது தான். ஒரு போதகருடைய கடமை விசுவாசியை கிறிஸ்துவோடு கூட இணைத்து விடுகிறது தான் அவனுடையதான ரோல், அவனுடையதான பணி, அவனுடையதான வேலையாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. அப்போ போகிறாங்க, ராத்திரில் இருப்பான்னு சொன்னால் நீ போமா சொல்லி அவள் அது வார்த்தைகளை அவள் சொல்கிறாள். அது ப்ரப்போஸ், அந்த காலத்தில் திருமணத்தை ப்ரப்போஸ், நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று இவர்களாகவே கேட்குற வழக்கமும் இருந்தது. உறவினர்கிட்ட அப்படி கேட்குறது ஒரு வழக்கம். அப்போ இந்த அம்மனியை இவளே ப்ரப்போஸ் பண்ணுறா, என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளணும்னு ப்ரப்போஸ் பண்ண போகிறா. அப்போ அவள் என்ன செய்கிறா, அவள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, இதற்கெல்லாம் ஒன்றுக்கும் விளக்கங்களை சொல்லுவாங்க, ஆவிக்குரிய விளக்கங்கள். நான் அதை தாண்டி போகிறேன். அப்போ அந்த களத்துக்கு சபை. அப்போ அந்த மனுஷன் அவன் இருந்து இரு அப்படின்னு சொல்கிறான். படுத்து கால் மாட்டில் உனக்கு என்ன செய்துக்கொள், நீ படுத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ போகிறான், அவளோடு கூட உறவு, அதை எதை காண்பிக்கிறது என்றால் ஐக்கியப்படுறதை பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல போகிறான், அவன் ராத்திரியில் கண்டு பார்க்குறான். இவர் சொல்கிறான், நீர் என்னுடைய சுதந்திரவாளி, நீர் என்னை திருமணம் செய்யும்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அந்த போவாஸ் சொல்கிறார், இல்லைம்மா நான் உன்னை திருமணம் செய்யலாம், ஆனால் ஒருத்தன் இருக்கிறான், உன்னை மீட்டுக் கொள்வதற்கு இன்னொருவனுக்கும் உரிமை இருக்குது. நான் மட்டும் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இன்னொருவனு என்னை விட இன்னொருத்தன் இருக்கிறான், மாம்சம் ஸ்தோத்திரம். இன்னொருத்தர் இருக்கான், சாத்தான்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் உரிமை பாராட்டிக்கிட்டு தான் வருவான், அவன் வருவான். அப்படியே அப்போ நான் என்ன செய்கிறேன், நீ பரவாயில்ல, நீ உன்னுடைய நற்குணத்தை நான் பாராட்டுறேன், எல்லாரும் குணசாலிங்கிறத எல்லாரும் அழுவாங்க, அறிந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இன்னொரு சுதந்திரவாளி இருக்கேன். அந்த சுதந்திரவாளி யார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சாத்தான் என்று சொல்லுகிறேன், மாம்சம் என்று சொல்லுகிறேன், உலகம் என்று சொல்லுகிறேன். அவனும் கல்யாணம் கட்டுறதுக்கு ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுவான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விவாகம் பண்ண சம்மதித்தான், அவன் விவாகம் பண்ணிட்டான். அவன் முறையாக சொல்கிறான் பாருங்கள். சொல்லிவிட்டு விடிய காலத்தில் நினச்ச யாரும் வந்தது தெரிய வேண்டாமா, நீ போமான்னு சொல்லிட்டு ஒரு 6 படி வார்கோதுமையை போட்டு தூக்கி அனுப்பிட்டான். இது எல்லாத்தையும் போய் மாமியார்கிட்ட போய் சொல்கிறான். மாமியார்கிட்ட போய் சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லுது, 18ஆம் வசனம், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் பொறுத்திரு, காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியேறு, காரியத்தை வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அப்போ காத்திருமா, பொறுத்திருமா, எதிர்பார்த்தோடு இரு அப்படின்னு காத்திரு, பொறுத்திரு, அவரைய நம்பிரு. இந்த மனுஷன் இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன்பதாக இளைப்பாற மாட்டாமா, கட்டாயம் உனக்கு ஒரு நன்மை செய்வான், தைரியமாக போ அப்படின்னு தைரியப்படுத்தி வைக்கிறப்பா. வெயிட்டிங், காத்திருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. நாளைக்கு 4ஆம் அதிகாரம், ஆமென், அது எப்படி முடிகிறது, அந்த கிட்டின உறவின் முறையான்னு இருக்கானே அவன் யார், அவன் இந்த அம்மாவை ரூத்தை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதித்தானா சம்மதிக்கலையா என்கிற விஷயத்தை குறித்து நம்ம பார்ப்போம். நம்ம மேலே உரிமை பாராட்டுவாங்க, நான் சுதந்திரவாளி தான் சொல்லுவாங்க, ஆனாலும் நம்ம மேலே அக்கறை இல்லாத ஒரு உறவின் முறையான், அதுதான் உலகம், அதான் மாம்சம், அதான் பிசாசு. அதை குறித்து நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத் 3ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆமேன். இந்த நாளில் நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம
பொறுமை இழந்து போயிடுறோம். நம்முடையதான காரியங்கள் உடனே வாய்க்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம பொறுமை இல்லாத போயிடுறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், பொறுத்திரு. ஆமாம், நம்ம என்ன செய்வோம்? காத்திருப்போம், பொறுத்திருப்போம், கர்த்தரை நம்பியிருப்போம். ஆமாம், அவருடைய சட்டைகளின் கீழே வந்த நமக்கு அவரால் நிச்சயமாக நிறைவான பலன் உண்டு. அப்போ அந்த நகோமி ரூத்தை பார்த்து சொல்லும்போது, அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன்பதாக இளைப்பாற மாட்டான்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பெட்டிஷனை வச்சுட்டோமானா நிச்சயமாக கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார். நம்முடைய காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றும் வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்க மாட்டார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் நீ வேண்டிக் கொண்ட போதே உன்னுடைய கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்கிறார். நம்ம வேண்டிக் கொண்ட பொழுதே நமக்காக இருக்கிறதான அந்த கட்டளையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபையை நம்ம அடைவதற்கு தைரியமாய் இந்த நாளில் அவருடைய தன்னை கிருபாசன தண்டை சேர்வமாக ஜெபம் பண்ணுவோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆமேனப்பா, அந்த ரூத்துடையதான வாழ்க்கையில் ஆமேனப்பா ஒரு புறஜாதிய பெண், தேவனை அறியாத மோவாபிய பெண்ணுக்கு உம்முடைய சட்டைகளின் அப்பா அடைக்கலத்தை நாடி வந்து உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வந்த அந்த மோவாபிய ஸ்திரீயை எவ்வளவாய் ஆசீர்வதித்து அப்பா எவ்வளவாய் நீர் உயர்த்தினீர் ஆண்டவரே. ஆமேன் அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொறுமையை தாங்க ஆண்டவரே, நிதானத்தை தாங்கப்பா, காத்திருக்க கிருபை தாங்கப்பா. ஆமேன், நீர் ஏற்ற வேளையில் நீர் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆமேனப்பா, நீர் கிருபை தருவீர். ஏற்ற வேளையில் நீர் எங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீர். நாங்கள் எதிர்பார்த்த நன்மை எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம்ப்பா. அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. சோர்ந்து போகக்கூடாதுப்பா. தளர்ந்து போகக்கூடாதுப்பா. ஏசப்பா, நீ தைரியமாய் ஆமேனப்பா உமக்காக பிரயாசப்படத்தக்கதாக அப்பா எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ராஜா. உம்மை பிடித்துக்கொள்ள உதவி செய்யும். நம்பிக்கையோடு காத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.